தைராய்டு இருந்தாலும் உங்களுக்கு வெயிட் குறைக்கணுங்களா? அப்படின்னா இந்த காணொளியை கவனமா பாருங்க. ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை விதமான டயட் நீங்க முயற்சி பண்ணி பார்த்துருக்கீங்க? எவ்வளவு நாள் நீங்க பசியோடையே சாப்பிடாம இருந்திருக்கீங்க? உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு கஷ்டமான ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் ஜிம்ல பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனாலும் உங்களோட வெயிட் குறையவே இல்லை. இந்த வெயிட் குறைய மாட்டுதே அப்படிங்கிறதுக்காகவே நீங்க உங்களுக்கு பிடிச்ச பல உணவுகளை சாப்பிட்றத நிறுத்தியிருப்பீங்க. ஆனால் வெயிட் குறைஞ்ச பாடம் இல்லை, உங்கள் உடம்புல சோர்வு அதிகமானது மட்டும்தான் மிச்சம். முகம் ரொம்பவும் வீக்கமாக மாறி இருக்கு. நீங்கள் சாப்பிடவே இல்லைன்னா கூட சாப்பிட்டு முடித்த மாதிரி உங்களுடைய வயிறு எப்போவுமே ஃபுல்லாகவே இருக்கு. இப்போ உங்களுடைய வலி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத என்னால் நல்லாவே உணர முடியுங்க. ஏன்னா ஒரு 5 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கும் இதே ஹைப்போதைராய்டிசம் பிரச்சனை இருந்துச்சுங்க. என்னுடைய எடை நாளடைவில் ஏறிக்கிட்டே இருந்துச்சே தவிர அது குறைஞ்ச பாடே இல்லை. என்னுடைய முகம் எப்போவுமே வீக்கமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, என்னுடைய தன்னம்பிக்கையே நான் ரொம்ப இழந்துட்டேன் அந்த சமயத்தில். ஆனால் என்னுடைய தைராய்டை நான் எப்படி சரி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான முறையில் உணவாலையும் வாழ்க்கை முறையினாலையும் மட்டுமே அந்த பிரச்சனையிலேருந்து நான் முழுசாக வெளியே வந்தேன். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும்தாங்க. உங்களுடைய தைராய்டு கிளாண்டை மறுபடியும் தைராய்டு ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கணும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம செஞ்சிட்டாவே போதுங்க. இந்த தைராய்டு பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். நான் சொல்ல போகிற இந்த ட்ரிங்கை ஒரு 30 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிங்கனாவே 7 நாட்கள்லேருந்து உங்களுடைய உடலில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களோட தைராய்டை மறுபடியும் நம்ம வேலை செய்ய வச்சுட்டாவே வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளாக உங்கள் உடம்புல நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்களும் இயற்கையான முறையில் உங்களுடைய தைராய்டு கிளாண்டை வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேக்கப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தைராய்டு சுரப்பி இருக்கு இல்லைங்களா, அது வீக் ஆகும்போது அதால் தேவையான அளவு அந்த ஹார்மோனை சுரக்க முடியாது. இதனால உங்கள் உடம்புல இருக்கிற சக்தியை நீங்கள் ரொம்பவே இழக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் குறைந்த அளவில் சாப்பிட்டா கூட நீங்கள் சாப்பிட்ற உணவு முழுக்கமே கொழுப்பாக தான் போய் உங்கள் உடம்புல சேருது. அந்த உணவுனால உங்களுக்கு எந்தவித சக்தியும் கிடைக்கிறதில்ல. இதனால நீங்கள் ரொம்பவே சோர்வாகிறீங்க. உங்களுக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுது. உங்கள் உடலில் நீர் வைக்க ஆரம்பிக்குது. உப்பும் அதிகமாக சேருது. இதில் ரொம்பவே கடினமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண உடல்நிலை இருக்கிறவங்களாலேயே வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக தான் இருக்குது இப்போ உள்ள வாழ்க்கை முறையில். ஆனால் இந்த தைராய்டு பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது இன்னும் ரொம்பவே கடினமான ஒரு விஷயமா இருக்குது. அவங்க சாப்பிட்ற மாதிரியே நீங்கள் ஏதாவது ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணி பார்த்துருப்பீங்க, ஜிம்முக்கு போய் பார்த்துருப்பீங்க. எந்த விஷயங்கள் நீங்கள் செய்து பார்த்தாலுமே கூட எந்த ஒரு மாற்றமுமே உங்கள் எடையில் இருந்திருக்காது இது வரைக்கும். இதில் 40% அளவு உடல் எடை எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது கொழுப்புனால ஏற்படுறது கிடையாதுங்க. உடம்புல நீர் சேர்றதுனால ஏற்படுற ஒரு பிரச்சனை. இதனால தான் உங்கள் முகம் வீக்கமாகுது, கால்களில் நீர் வைக்குது, வயிறு உப்புசமாகுதுங்க. நீங்கள் சாப்பிடாமையே பட்டினியாக இருந்தால் கூட இந்த தண்ணீர்னால ஏற்படுற இந்த வெயிட் இருக்கு இல்லைங்களா, இது குறையிறதே இல்லை. அது எப்போ வரைக்கும்? உங்களுடைய தைராய்டு சரியாக வேலை செய்கிற வரைக்கும் தான். அதனால நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு தைராய்டு பிரச்சனையால் வெயிட் ரொம்ப அதிகமாச்சுன்னா அது நீங்கள் சாப்பிட்ற உணவில் இருந்து வர கேலோரிகளால் மட்டும் கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க ஹார்மோன் குறைபாட்டினால மட்டும்தான். உங்களுடைய தைராய்டு கிளாண்ட் 2 விதமான ஹார்மோன்களை உற்பத்தி செய்யுது. அதில் ஒன்று T3ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று T4 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஹார்மோன்ஸையுமே உங்களுடைய தைராய்டு கிளாண்ட் சரியான அளவு உற்பத்தி பண்ணுச்சுன்னா நீங்கள் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பீங்க. நீங்கள் சாப்பிட்ற உணவில் இருக்கிற சக்தி எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுவே உங்களுடைய தைராய்டு கிளாண்ட் இந்த 2 ஹார்மோன்ஸையுமே சரியான அளவில் உற்பத்தி செய்யலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் உடம்பு ரொம்பவே பலவீனம் அடையுது. அஜீரண கோளாறுகள் உங்களுக்கு ஏற்படுது. கொழுப்பு உடம்புல சேர ஆரம்பிக்குதுங்க. அதை விட அதிகமாக உங்கள் உடல் முழுவதுமே நீர் சேர ஆரம்பிக்குது. இதனால படிப்படியாக உங்களுடைய உடல் எடை அதிகரிச்சுட்டே இருக்குது. அதனால தாங்க நான் சொன்னேன், நீங்கள் டயட்டில் இருக்கிறதுனாலையோ ஜிம்முக்கு போகிறதுனாலையோ மட்டுமே இந்த பிரச்சனையை பரிபூர்ணமாக உங்களால் சரி செய்ய முடியாது. உங்களுடைய தைராய்டு கிளாண்டை மறுபடியும் நீங்கள் வேலை செய்ய வைக்கிறது மட்டும்தான் இதுக்கான சரியான தீர்வு. உங்கள் தைராய்டு கிளாண்டுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துக்களை நம்ம கொடுத்து அந்த கிளாண்டை மறுபடியும் இயற்கையான முறையில் வேலை செய்ய வைக்கணும். இப்போ உங்களுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய 3 பொருட்களை வச்சு ஒரு
இயற்கையான ஒரு பானத்தை நம்ம தயாரிக்க போகிறோங்க. அதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தாவே இந்த தைராய்டு பிரச்சனையிலேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளிவந்துடலாம். ஏதோ எல்லாரும் சொல்கிற ஒரு சாதாரண வைத்திய முறை அப்படின்னு மட்டும் இதை நினச்சிடாதீங்கங்க. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பானம். அது மட்டும் இல்லைங்க, இதில் நம்ம உபயோகப்படுத்த போகிற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியுமே ஒரு அறிவியல் ஒளிஞ்சிருக்கு. இதுக்கு முதல்ல தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை இலை பொடி. உங்களுடைய தைராய்டு கிளாண்டை நீங்கள் அற்புதமாக வேலை செய்ய வைக்கிறதுக்கு உங்களுக்கு 2 விஷயங்கள் தேவைப்படுதுங்க. ஒன்று செலினியம், அடுத்ததா ஜிங்க். இந்த ரெண்டுமே இந்த முருங்கை இலையில நிறைஞ்சி இருக்குங்க. ஏன்னா நிறைய தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு செலினியம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. இந்த ஒரு விஷயம் இல்லாமல் உங்களுடைய தைராய்டு ஹார்மோனால T3யும் T4யும் உற்பத்தி பண்ண முடியாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த முருங்கை இலைகள் இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுனால உங்களுக்கு அதிக அளவில் எனர்ஜி கிடைக்குது, அதுவும் இயற்கையான முறையில். அடுத்ததா இஞ்சி. இஞ்சி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கழுத்து பகுதி இருக்கு இல்லைங்களா, அங்கே இருக்கிற ரத்த ஓட்டத்தை இந்த இஞ்சி சீராக்குது. உங்கள் உடம்புல இருக்கிற எனர்ஜியை அதிகரிக்குது, அஜீரண கோளாறுகளை சரி பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, வயிறு உப்புசத்தை குறைக்குதுங்க. ஏன்னா இந்த ஒரு பிரச்சனை தான் நிறைய தைராய்டு பேஷண்ட்ஸ் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம். கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை இது கண்ட்ரோல் பண்ணுது. இது உங்களுடைய தைராய்டோட இயக்கத்தை முடக்கக்கூடிய அளவுக்கு அதிக சக்தி வாய்ந்தது தான் இந்த கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அடுத்ததான் உங்களுக்கு தேவைப்படுற ஒரு பொருள் பட்டை. பட்டை எதுக்கு உதவியாக இருக்குது? ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது. தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கிற அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இந்த கிரேவிங்ஸ், ஏதாவது ஒரு உணவு சாப்பிடணும் இல்லை ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த கிரேவிங்ஸ் அவங்களுக்கு அந்த ஆசை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்போது அதை குறைக்கிறதுக்கு இந்த பட்டை ரொம்பவே உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் உடம்புல இருக்கிற கொழுப்பை சேர விடாமையும் அப்படி சேர்ந்து இருக்கிற கொழுப்பை உங்கள் உடம்புக்கு தேவைப்படுற சக்தியாக மாற்றிக்கிறதுக்கும் இந்த பட்டை ரொம்பவே உபயோகமாக இருக்குது. சரி, இப்போ அந்த ரெசிபி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தாங்க நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒரு 1.25 டம்ளர் அளவு தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது கூடவே ஒரு 1 இன்ச் அளவு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு சிறிய துண்டளவு இஞ்சியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சுட்டு நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணுவீங்க இல்லைங்களா, அப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இந்த முருங்கை இலை பொடியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான முருங்கை இலைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்லையே அதை சேர்த்து தண்ணியில் கொதிக்க விடலாம். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு முருங்கை இலை இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த முருங்கை இலை பொடியை கடைசியில் சேருங்க. முதல்லையே சேர்த்திங்கன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் முழுவதுமே அழிஞ்சிடும். இப்போ நீங்கள் வடிகட்டிட்டு வெது வெதுப்பான சூடில் இந்த பானத்தை குடிக்கலாம். சரி, இந்த பானத்தை குடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பானத்தை நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த பஃபினஸ் இருக்கு இல்லைங்களா, அது குறையிறது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கிற உப்புசமும் குறையுங்க. இந்த பானத்தை நீங்கள் குடிக்க ஆரம்பித்த 7 நாட்கள்லேயே இதை நீங்கள் உணர ஆரம்பிச்சுடுவீங்க. வயிறு தட்டையாக ஆரம்பிக்கும். 30 நாட்களுக்கு பிறகு உங்களுடைய உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை பார்க்குறவங்களுக்கும் கூட நல்லா கண்கூடாகவே தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த பானத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அது மட்டும் நமக்கு போதுமா? சீக்கிரமாக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் இல்லைங்களா? அதனால உங்களுடைய தினசரி வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இது உங்களுடைய தைராய்டு கிளாண்ட் வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். உங்கள் தைராய்டுக்கு ரொம்பவே தேவைப்படுற உணவுகளான முட்டை எடுத்துக்கலாம். பூசணி விதைகள் நீங்கள் அதிகமாக சாப்பிடலாம். வேக வைத்த காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷான பழங்கள் சாப்பிடலாம். இதனால உங்களுக்கு செலினியம், ஜிங்க், அயோடின், புரோட்டீன் இது எல்லாமே கிடைக்குது. மைதால செய்யப்பட்ட உணவுகள் முற்றிலுமே நீங்கள் தவிர்த்துடுங்க. பொரித்த உணவுகள் எடுக்காதீங்க. எண்ணெய் அதிகமாக சேர்த்து செய்யப்பட்ட பொருட்களை நீங்கள் சாப்பிடக்கூடாது. இனிப்புகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுடைய செரிமானம் அதிக அளவில் பாதிக்கப்படுறது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு சுகர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போய் கஷ்டப்பட வேணாங்க. ஆனால் தினமும் ஒரு 30 நிமிடங்களாவது நடைப்பயிற்சி செய்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் சீக்கிரமாக தூங்கணும். அதே மாதிரி காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும். நீங்கள் அதிக நேரம் தூங்காமல் கண் முழிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹார்மோன் அளவுகள் பேலன்ஸ் ஆகிறதுல பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும்.
உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் தியானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மூச்சு பயிற்சி கூட பண்ணலாம். இது மட்டும் போதுமா? போதவே போதாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் நிறைய தண்ணீர் குடிக்கணும். ஏன்னா நீங்கள் தண்ணீர் நிறைய குடித்தாதான் உங்கள் உடம்புல இருக்கிற அந்த பழைய கழிவுகள் இருக்குது இல்லைங்களா, அந்த நச்சு பொருட்கள் அது எல்லாமே வெளியேற்றணும்னா என்ன வேணும்? தண்ணீர் வேணும். தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாவே அதை தானாக சரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை கொண்டது தான் உங்களுடைய உடம்பு. அதே மாதிரி தான் இப்போ இந்த தைராய்டு பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா அதை உங்கள் உடம்பால் தானாகவே சரி செய்ய முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு தேவையான கருவிகளை நம்ம கொடுத்து அதை என்னங்க ஒரு ரிப்பேரை பண்ணோன்னா கூட அதுக்கு கருவிகள் தேவைப்படுது இல்லையா? அந்த மாதிரி இந்த தைராய்டை உங்கள் உடல் தானே சரி செஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கருவி தான் இந்த ட்ரிங்க். அதனால் உங்களுடைய தைராய்டு கிளாண்டை தட்டி எழுப்பி வேலை செய்ய வைக்கிறது உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது. இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள். இதில் இருக்கிற தகவல்கள் உங்களுக்கு உதவியாக இருந்த மாதிரியே தைராய்டு பிரச்சனையோடு இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கோ அன்பானவர்களுக்கோ உறவினர்களுக்கோ இது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அற்புதமான இயற்கையான குறிப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.